Hi viewers, Assalamu alaikum. Welcome to Asia's Tamil Kitchen. இன்னைக்கு வீடியோல நாம பார்க்க போற ரெசிபி மட்டன் கோலா உருண்டை தான் பார்க்க போறோம். அதாவது மட்டன் கோஃப்தான் கூட சொல்லுவாங்க. இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். நம்ம மட்டன் கீமா வச்சு செய்யலாம் இல்லனா மட்டனை பல்ஸ் பண்ணிட்டு நாம செஞ்சுக்கலாம். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆசியாஸ் தமிழ் கிச்சனை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ மட்டன் கோலா உருண்டை செய்யறதுக்கு 600 கிராம் போன்லெஸ் மட்டன் எடுத்திருக்கேன். இதை நான் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். இப்போ பல்ஸில் அரைச்சி எடுத்துக்கலாம். லைட்டாக அரைச்சா போதும். இப்போ தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதில் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். ஒரு கை அளவுக்கு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இதை ஓரளவுக்கு வதங்கினா போதும். இப்போ ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போது 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இது சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்குங்க. இப்போ நாம் அரைச்ச மட்டனை சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட கீமாவாக இருந்தால் அதே சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வேக விடுங்க. இப்போ இதில் தண்ணிலாம் வற்றி மட்டன் நல்லா குக்காகி வந்துடுச்சு. இது கீமா நல்லா சீக்கிரம் குக்காயிரும். இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க. இப்போ ஆறினதுக்கப்புறமா மறுபடியும் நான் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். இப்போ இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உருண்டை பிடிக்க வரும். இந்த அளவுக்கு வலுவழுப்பாக எடுத்துக்கோங்க, அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இப்படி பிடிச்சி பார்த்தா உருண்டை பிடிக்க வரணும் நம்மளுக்கு. இப்போ இதில் ஒரு பாதி வெங்காயம், அப்புறம் கொஞ்சம் மல்லிக்கீரை, அப்புறம் தேவையான அளவு உப்பு இது சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க நல்லா. இப்போ இதில் நான் ஒரு முட்டை சேர்த்துக்கிறேன். முட்டை சேர்த்தா தான் நம்மளுக்கு நல்லா பைண்டாகி வரும். முட்டை சேர்த்தோடனே ரொம்ப ஒட்டுற மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கு நான் ஒரு 3 டீஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நான் ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ சேர்த்துட்டு எல்லாத்தையும் நாம் ரவுண்ட் ஷேப்டு பால்ஸாக பிடிச்சு எடுத்துக்கலாம். நான் எல்லாத்தையும் இதை மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நாம் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற சமயத்தில் லைட்டாக திருப்பி விடுங்க. இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இப்போ மட்டன் கோலா உருண்டை நம்மளுக்கு சூப்பராக தயாராகி வந்துடுச்சு. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆசியாஸ் தமிழ் கிச்சனை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதோட அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.